ஹலோ கைஸ், நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை நம்மளை தவிர வேறு யாராச்சும் யூஸ் பண்ணுறாங்களான்னு நம்ம எப்படி செக் பண்ணுறது? அது மட்டும் இல்லாமல் நம்ம அக்கௌண்ட்டை யாராவது ஹேக் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்களா, அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்ற ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் தான் நிஷா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஷ் கிங்டம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் நீங்கள் அப்டேட் பண்ணலன்னா ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் சொல்கிற ப்ரொசீஜர்லாம் உங்களுக்கு கரெக்டாக புரியும். இப்போ உங்கள் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், நம்ம அக்கௌண்ட்டை நம்ம மட்டும் தான் யூஸ் பண்ணுறோமா இல்லை வேறு யாராச்சும் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்ற டவுட். வேறு யாராச்சும் யூஸ் பண்ணாங்கன்னா அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே தெரியுது இல்லையா 3 லைன், அதை கிளிக் பண்ணி செட்டிங் போங்க. செட்டிங் போயிட்டதுக்கப்புறம் செக்யூரிட்டியில் லாகின் ஆக்டிவிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட கரண்ட் லொக்கேஷன் மட்டும் காட்டினா யூ ஆர் சேஃப். உங்கள் அக்கௌண்ட்டை யாருமே ஆக்ட் பண்ணல. உங்கள் லொக்கேஷன் தவிர்த்து வேறு ஏதாவது லொக்கேஷன் இருந்தால் இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணி உங்களோட பாஸ்வேர்டை மாற்றிடுங்க. ஹேக்கர்ஸ் வந்து அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணணுன்னா அவங்க மெயில் மூலியமாக தான் ஒரு அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணுவாங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில் ஏதாவது மெயில் வந்தால் ஃபஸ்ட்டு இமெயில்ஸ் ஃப்ரம் இன்ஸ்டாகிராம் கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்த மெயில் இதில் வந்து காட்டுச்சுன்னா அது இன்ஸ்டாகிராம்லேருந்து வந்த மெயிலாக இருக்கும். இதில் காட்டாமல் ஏதாவது ஒரு மெயில் வந்ததுன்னா அது கண்டிப்பாக ஹேக்கர்ஸோட மெயிலாக தான் இருக்கும். அந்த மெயில் எப்படி வரும்னு நான் இப்போ காட்டுறேன். ஹேக்கர்ஸ் கிட்டேருந்து வர மெயில் இந்த மாதிரி தான் இருக்கும். இன்ஸ்டாகிராம் எப்படி மெயில் அனுப்புவாங்களோ அதே மாதிரி தான் ஹேக்கர்ஸும் மெயில் அனுப்புவாங்க. இந்த மெயிலில் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அக்கௌண்ட் காப்பிரைட்டில் இருக்குது, நீங்கள் 24 ஹவர்ஸ்க்குள்ளே வெரிஃபை பண்ணலன்னா உங்களோட அக்கௌண்ட் டீஆக்டிவேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. நீங்களும் என்ன பண்ணுவீங்க, பயந்து போய் வெரிஃபை அக்கௌண்ட் வந்து கொடுப்பீங்க. வெரிஃபை அக்கௌண்ட் கொடுக்கும்போது என்ன பண்ணுவீங்க, இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து ஓப்பன் பண்ணிடுவீங்க. நீங்கள் நினைப்பீங்க இன்ஸ்டாகிராம்லேருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. இதே மாதிரி ஹேக்கர் வந்து அனுப்பும்போது அவன் உங்களோட இமெயில் ஐடியோட பாஸ்வேர்டை ஹார்டே போடுறதுல ரொம்பவே நிறைய சான்ஸ் இருக்குது. இப்படி வந்து அவன் நம்மளோட இமெயில் பாஸ்வேர்டை திருடுற மூலியமாக நம்ம ஃபோனில் இருக்க மொத்த டீட்டெயிலும் அவன் கேட்ச் பண்ண முடியும். ஏன்னா நம்ம ஒரு கூகுள் அக்கௌண்ட் வச்சு தான் நம்ம ஃபோனில் எல்லாத்தோடைய பாட்டும் இருக்குது. ஃபோன் நம்பர்ஸாக இருக்கட்டும், ஃபோட்டோஸ் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எதாக இருந்தாலும் நம்ம கூகுள் கூட தான் லிங்க் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்மளோட கூகுள் பாஸ்வேர்டு ஹேக்கருக்கு கிடைச்சதுன்னா நம்ம மொத்த ஃபோனும் அவன் கையில் இருக்க மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஏதாவது மெயில் வந்ததுன்னா ஓப்பன் பண்ணி வெரிஃபை ஒரு அக்கௌண்ட் கொடுக்காதீங்க. அப்படி வந்து இந்த மாதிரி மெயில் வந்தால் ஃபஸ்ட்டு இமெயில்ஸ் ஃப்ரம் இன்ஸ்டாகிராம் அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் போய் செக் பண்ணி இந்த மெயில் இருந்தால் மட்டும் உள்ளே போய் அக்கௌண்ட் வெரிஃபை கொடுங்க. அதில் இல்லைனா இந்த மெயிலை அப்படியே டெலீட் பண்ணி விட்டுருங்க. ஹேக்கர்ஸ் கிட்டேருந்து தப்பிக்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி ஒன்ஸ் உங்கள் ஃபோனில் இருக்கிற எல்லா பாஸ்வேர்டையும் சேஞ்ச் பண்ணுங்கள். நம்ம இப்படி மந்த்லி பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறனால ஹேக்கர்ஸ் கிட்டேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட பர்சனல் அக்கௌண்ட் வேறு யாராவது ஃபோனில் லாகின் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போய் லாக் அவுட் பண்ணுங்கள். அவங்க ஏதாச்சும் பண்ணுற தப்பு மூலியமாக உங்கள் அக்கௌண்ட்டும் ஹேக்கர்ஸ் கிட்ட மாட்டுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஹோப் இந்த வீடியோ மூலமா அக்கௌண்ட் எப்படி ஆக்ட் ஆயிடுச்சுன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ லைக் பண்ணலனாலும் பரவாயில்ல, இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் கற்றுக்கிட்டும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் நிஷ் கிங்டம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணுவோம். டாடா பை பை, டேக் கேர், தேங்க்யூ.